الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய புலூகுல் மராம் ஜக்காத்து தொடர்பான இந்த பாடத்தில் இன்னும் இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் 2 அல்லது 3 வகுப்புகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. எனவே இந்த எஞ்சியிருக்கக்கூடிய இந்த வாரங்களை நாங்கள் விடுபட்ட நாங்கள் அவதானிக்க வேண்டிய பகுதிகளை பேசுவதற்காக நாங்கள் ஒதுக்கிக் கொள்ளலாம். அதே போன்று உங்களுக்கு ஜகாத் பாடம் தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதற்கான பதில்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்களிலே தருவதற்கு முயற்சி செய்யலாம். அதே நேரம் ஜக்காத்து தொடர்பாக இருக்கக்கூடிய சில நவீன சமகாலத்தோடு தொடர்படக்கூடிய விடயங்களையும் எதிர்வருகின்ற வாரங்களிலே அவதானித்தால் இந்த பாடத்தை ஓரளவுக்கு எங்களால் முழுமைப்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஜகாத்து கொடுக்க வேண்டிய செல்வங்களில் வியாபார பொருட்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு அளவிற்கு இந்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் எத்தனை வியாபார பொருட்கள் மிஞ்சியிருக்கின்றன? இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில், அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருள்கள், வியாபார பொருட்கள், மற்றது விவசாயம் போன வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். மீதி இருக்கிற அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் ஹதீதுகளை தெரிவு செய்கிறேன். இப்போ வியாபார பொருட்கள், அடுத்தது கன்ஸ், ஓகே, புதையல்கள் சம்பந்தமாக. அப்போ அதையும் நாங்கள் பார்த்து விட்டோமே இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அந்த பகுதிகளை நாங்கள் பார்த்ததாக வரும். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வியாபார பொருள்கள் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில அவசியமான விஷயங்களை பார்ப்போம். அதிலே வரக்கூடிய செய்தி தான் அன் சமுரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு கால், அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏவினார்கள், ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னுஹ்ரிஜ ஸதகத, ஜகாத்தை நாங்கள் வழங்குமாறு. மினல்லதி நுஐத்துஹு லில் பைஐ, வியாபாரத்திற்காக எதையெல்லாம் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதிலிருந்து ஜகாத்தை வழங்குமாறு எங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் அபூதாவுதில் வரக்கூடிய இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையா என்பதில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்தியில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் பல பலவீனமானவர்கள் இடம்பெறுகின்ற காரணத்தினால் அறியப்படாதவர்களுக்கு என்ன சொல்வார்கள் ஹதீஸ் கலையில்? மஜ்ஹூல். அப்படியான விமர்சனங்களும் இன்னும் பல விமர்சனங்களும் இந்த செய்திக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியை பலவீனமானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இதை ஹசன் அப்படி என்று சொல்லக்கூடிய, ஏற்கத்தக்கது தான் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதற்குள் நாங்கள் போனால் நீண்ட விஷயங்களை நாங்கள் பேச வேண்டி வரும். அதனால தான் அறிஞர்கள் மத்தியில் வியாபார பொருள்களுக்கு ஜகாத் உண்டா என்கின்ற விஷயத்தில் என்ன ஏற்பட்டது? கருத்து வேறுபாடு
ஏற்பட்டது. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படியான கருத்து வேறுபாடு இருக்கவில்லை. சஹாபாக்கள் காலம் முதல் 4 அதாவது மிக முக்கியமான அறிஞர்கள் இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் போன்ற ஃபிக்ஹ் பாரம்பரியத்தில் அதாவது வியாபார பொருள்களுக்கு என்ன உண்டு, ஜக்காத் உண்டு என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமாக இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பிறகு ஒரு சில அறிஞர்கள் வியாபார பொருட்களில் என்ன இல்லை, ஜக்காத் என்பது இல்லை அப்படிங்கிற தீர்ப்புக்கு வந்தார்கள். இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ், சமகாலத்தில் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், இப்படியானவர்கள் எதுக்கு ஜக்காத் இல்லை, வியாபார பொருள்களுக்கு ஜக்காத் இல்லை, ஏனென்றால் அதில் ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் வரவில்லை அப்படிங்கிற காரணத்தினால் அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாங்க என்றால் வியாபார பொருள்களுக்கு என்ன கிடையாது, ஜக்காத் என்பது இல்லை அப்படிங்கிற தீர்ப்புக்கு வந்தார்கள். ஆனால் மிகச்சரியான கருத்து இன்ஷா அல்லாஹ் வியாபார பொருள்களுக்கு என்ன உண்டு, ஜக்காத் உண்டு என்பது தான் சரியான கருத்து. ஏனென்றால் ஜக்காத்தினுடைய அடிப்படையோடு இது மிக மிக நெருக்கமாக பொருந்தி வருகிறது. ஒருவர் வியாபாரம் செய்கிறாரையா இருந்தால் அந்த வியாபார பொருள் என்பது மக்சூதும் பிஹி அத்தன்மியா, அந்த வியாபார பொருளே வளர்ச்சிக்கானது. வியாபார பொருள் என்பது தேக்கி நிற்கக்கூடிய ஒன்றா இல்லை, வியாபார பொருளே அது வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது தான். அப்போ நாங்கள் ஜக்காத்துடைய ஆரம்ப பாடத்தில் நாங்கள் பார்த்தோம், அதாவது ஜக்காத் கொடுக்க வேண்டிய செல்வந்த அந்த பொருள்களுக்குரிய தன்மை அடிப்படையில் எதோனோடு தொடர்பட்டதாக இருக்கும், தானாக வளர்ச்சி அடையக்கூடியதாக, ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சியை மையமாக கொண்டதாக இருக்கும். அப்போ வியாபார பொருள்களை பொறுத்தவரையில் அது அடிப்படையிலே அசலே எதுதான், வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது தான். அப்போ ஹுத்மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து நீங்கள் எதை பெறுங்க, ஜக்காத்தை நீங்கள் பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது வளர்ச்சி அடையக்கூடிய செல்வந்தங்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலே இருந்து எதை வழங்குங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். அதனால தான் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து மா கஸபுத்தும், அங்கே என்ன வருது, கஸ்பு என்றால் என்ன, தொழில் என்று வருகின்ற பொழுது வியாபாரம் ஒரு தொழில் தான். அப்போ அல்லாஹு தஆலா நீங்கள் தொழில் செய்கின்ற செல்வந்தத்தில் இருந்து எதை வழங்குங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள் என்று சொல்வதில் இருந்து வியாபார பொருள்களுக்கும் என்ன உண்டு, ஜக்காத்து உண்டு. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட சஹீஹுல் புகாரியிலே தலைப்பட்டிருக்கிறார்கள், சதகத்துல் அல் கஸ்பி வத்திஜாரா, தொழில் நிமித்தமாக வரக்கூடிய ஜக்காத், அதே மாதிரி திஜாரா என்றால் என்ன, வியாபார பொருட்கள் என்று தலைப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், இதுவும் ஒரு காரணம், அது அடிப்படையிலே வளர்ச்சியை மையமாக கொண்டிருக்கிறது. இன்னொரு பகுதியை நாங்கள் பார்த்தால் அதனுடைய தோற்றம்தான் வேறு, ஆனால் அது ஒரு பணம், அது ஒரு நுகூத். இப்போ கடையில் ஒரு பொருளை நீங்கள் விற்கிங்கன்னு சொன்னால் அது வியாபாரி எப்படி பார்ப்பார், அதை ஒரு பணம் என்கிற அடிப்படையில் தான் அதை நோக்குவார். ஒரு பெறுமதியான ஒரு பொருள் தன்னுடைய கடையில் இருக்கிறென்றால் அது எவ்வளவுக்கு வியாபாரம் போகும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். அப்போ வியாபார பொருள்கள் வேறொரு தோற்றத்தில் இருந்தாலும் அவை எதாகத்தான் அடிப்படையில் மாறுகிறது, ஒரு பணமாகவே இருக்கிறது. அப்போ எப்படி பணத்திற்கு ஜக்காத்து வருமோ அதே போன்று வியாபார பொருள்களுக்கும் என்ன வந்து தான் ஆக வேண்டும், ஜக்காத் என்பது வந்து தான் ஆக வேண்டும். வழங்கலை உசூலுங்கிறது மூலதனம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களோட கடையில் ஏதாவது ஒரு வியாபார பொருள் இருந்தால் அதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணுவீங்க, ஒரு வியாபாரி எப்படி கற்பனை பண்ணுவார், அதை கொடுத்து எவ்வளோ வாங்கி கொள்ளலாம் என்று. அப்போ அவருடைய பார்வையில் அது ஒரு பணம் தான், யதார்த்தத்தில் அது ஒரு பணம் தான். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் கூட அது எதற்கு ஒப்பாகிறது, பணத்துக்கு ஒப்பாகிறது. எனவே பணத்திற்கு ஜக்காத் இருப்பதை போல வியாபார பொருள்களுக்கும் என்ன வந்து தான் ஆக வேண்டும், ஜக்காத் என்பது வந்து தான் ஆக வேண்டும். இந்த மிக முக்கியமான 2 காரணங்களை அடிப்படையாக வைத்து
வியாபார பொருள்களுக்கும் என்ன உண்டு, ஜகாத் என்பது உண்டு என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சமகாலத்தில் வியாபார பொருளுக்கு ஜகாத் உண்டா இல்லையா என்கிற ஒரு பேச்சு போவதனால் இதை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் சகோதர சகோதரிகள். அடுத்ததாக வியாபார பொருள்கள் என்று சொன்னால் என்ன என்றால் அதற்கு ஒரு வரையறை எங்களுக்கு கொடுக்க முடியாது. வியாபார பொருள்கள் என்றால் என்ன அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு வரையறை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. எதுவெல்லாம் விற்பதற்கும் வாங்குவதற்கும் தகுதியானதாக இருக்கிறதோ, தயார்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ, அது எல்லாமே எதற்குள் அடங்கும்? வியாபார பொருள்களுக்குள் அடங்கும். விற்பதற்கும் வாங்குவதற்கும் அதன் மூலம் இலாபம் பெறுவதற்கும் ஒதுக்கி வைக்கப்பட்ட எந்த செல்வந்தமாக இருந்தாலும் அவை அனைத்துமே எதற்குள் வந்துவிடும்? வியாபார பொருள்களுக்குள் வந்துவிடும். அப்போ வியாபார பொருள்கள் இதுதான் என்று நாங்கள் என்ன பண்ண முடியாது, வரையறை செய்ய முடியாது. அப்படியாக இருந்தால் என்னென்ன கடைகள், உதாரணமாக ஒருவர் உடுப்பு கடை வைத்திருந்தால் அதுவும் என்னதான், வியாபார பொருள்கள் தான். அதே மாதிரி மட்பண்டங்கள் மாதிரியான பொருள்களை வைத்திருந்தால் அதுவும் வியாபார பொருள். என்ன அடிப்படையில் அவர் எந்த வியாபாரத்தை அவர் செய்தாலும் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வியாபார பொருள்களும் எதிலே அடங்கும்? வியாபார பொருள்களுக்கான ஜகாத் பகுதிக்குள் அடங்கும். அப்போ எங்களுக்கு அதை என்ன பண்ண முடியாது, வரையறை செய்ய முடியாது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த வியாபார பொருளுக்கு எப்படி ஜகாத்து கொடுப்பது. அதுக்கு முதல் இந்த வியாபார பொருள்களுக்கான ஜகாத்தை நாங்கள் எப்பொழுதும் அளவிட வேண்டும். அப்படி என்று சொன்னால் வருடம் முடிவதற்கு சற்று முன்னராக நாங்கள் அளவிட ஆரம்பிக்க வேண்டும். அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வருடம் முடிந்தவுடன் அந்த ஜகாத்தை நாங்கள் என்ன செய்து விட வேண்டும், வியாபார பொருள்களுக்கான ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். காலம் என்ன செய்யக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. அது ஏன் அறிஞர்கள் இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள்? வருடம் முடிவதற்கு சமீபத்திருக்கிற நாளிலேயே உங்களுடைய பொருளாதாரத்தை, வியாபார பொருட்களை நீங்கள் மதிப்பிட ஆரம்பித்து விட வேண்டும். வருடம் முடிந்த உடனேயே நீங்கள் எதை வழங்கிவிட வேண்டும், ஜகாத்தை வழங்கிவிட வேண்டும். அப்போ அதுக்கான காரணம் என்ன? அடுத்த பொதுவாக வருடம் முடிவில் நாங்கள் இதை கொடுக்கணும், ஜகாத்தை, அதாவது வியாபார பொருளுக்கான ஜகாத்தை கொடுக்கணும். எப்படி பணத்துக்கு நாங்கள் வருடம் கணக்கு பார்க்குறோமோ அதே மாதிரியான வருடம் எதற்கும் நாங்கள் பார்ப்போம், வியாபார பொருள்களுக்கும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் வருடம் முடிகிற அந்த தருவாயில் பார்த்து சரியாக வருடம் முடியக்குள்ளேயே நாங்கள் கொடுத்துடணும் அப்படின்ற அந்த டைமை வரையறுப்பதற்கான காரணம் என்ன? ஏற்றத்தாழ்வுகள் வராமல் இருப்பதற்கு. இப்போ நேரத்தோடு அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கணும், ஒரு மாதம் முந்தி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் பொருள்களுக்கான வேலை என்ன செய்ய முடியும், ஏற முடியும், இறங்க முடியும். சில நேரம் அவருக்கு அது நஷ்டமாக இருக்கலாம், சில நேரம் கொடுக்கப்பட வேண்டிய ஏழைகளுக்கு அது நஷ்டமாக இருக்கலாம். அதனால் ரெண்டு பகுதியையும் அடிப்படையாக என்ன விலை ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்து அந்த நேரத்துக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நிபந்தனை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார். இப்போ காலம் பிந்தி கொடுத்தால் ஏறி இருக்கிற வேலை என்ன செஞ்சிருக்கும், குறைந்திருக்கும். அப்போ குறையும் பொழுது இப்போ இவருடைய நோக்கம் எப்படி வர முடியும், குறைகிற தருவாயில் கொடுத்தால் நல்லம் அப்படின்ட்டு வர முடியும். அப்போ அந்த நீயத்தை இன்னைக்கு பிழைக்குதா இல்லையா? ஜக்காத்தில் கொடுக்குற விஷயத்தில் குறைச்சி கொடுப்போம்ங்கிற ஒரு நீயத்து வந்துருமா இல்லையா? அதற்காக வேண்டி அந்த டைமில் என்ன பண்ணுங்க, அந்த ஜக்காத்தை கணக்கு பார்த்து சரியாக நீங்கள் அதை நேரத்துக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையை அறிஞர்கள் மிக முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த வருஷத்துக்கு பார்த்து நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ கொடுக்கும் பொழுது எதை கொடுப்பது? இப்போ உதாரணமாக ஒருவருடைய கடையில் பல சரக்கு பொருட்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இவர் என்ன செய்வார், ஒவ்வொரு பொருளாக கணக்கிடுவார். ஒரு பொருளுக்கு 1000 ரூபாய் இருக்கும், இன்னொரு பொருளுக்கு 5000 இருக்கும், இன்னொரு பொருளுக்கு 15000 ரூபாய் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருளாக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அதை எதை அடையும், நிசாபை அடையும். அது எதை அடையும், நிசாபை அடையும். அப்போ நிசாபை அடைகின்ற பொழுது ஒரு கீமத், ஒரு பெறுமதி வருமா இல்லையா? உதாரணமாக 10 லட்சம் ரூபா அல்லது 20 லட்சம் ரூபா என்று ஒரு பெறுமதி வருமா இல்லையா? தன்னோட கடையில் இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள் எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்தால் நிசாபை அடையுது என்றால், நீங்கள் எப்படி பணத்திற்கு அது நிசாபை அடைகின்ற பொழுது 2.5% நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை மாதிரி
இந்த பொருள்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பெறுமதியை பார்த்து அது நிசாபை அடைந்தால் அப்போ அதில் இருந்து நீங்கள் எதை வழங்க வேண்டும்? 2.5 வீதம் பணமாக நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? வழங்க வேண்டும். காசுக்கு எவ்வளோ நிசாபோ அதுதான், பணத்துக்கு என்ன நிசாப். அதை நாங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தரக்கீஸ் பண்ணினோம். அதாவது அஸ்லாக சொன்னோம், வியாபார பொருள்கள் என்பது இன்னொரு வகையில் நாங்கள் பார்த்தா அது என்னது? நுகூத். அது வந்து என்னது? ஒரு பணம். அப்போ பணத்துக்கு எவ்வளோ நிசாபு? 85 கிராம்ங்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே தான் இருக்கும். அப்போ இதனை கணக்கெல்லாம் கூட்டி பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு 85 கிராமுடைய அந்த பண அளவுக்கு உங்களுடைய கடையில் வந்து என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த பொருள்கள் இருக்குது, வியாபார பொருள்கள் அடைந்து விட்டது என்று சொன்னால், அப்போ அதில் இருந்து நாங்கள் எதை கொடுக்க வேண்டும்? 2.5 வீதத்தை ஜக்காத்தாக வழங்க வேண்டும். ஒரு சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொருளில் இருந்தே என்ன பண்ணுங்கன்னாங்க, பொருளில் இருந்தே ஜக்காத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொருளில் இருந்தே ஜக்காத்து கொடுக்குறேன்னா என்ன? உதாரணமாக உங்களோட கடையில் வந்து குறிப்பிட்ட நிசாபை அடையக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பொருள்கள் இருக்கின்றன. அப்போ அதில் 2.5 வீதம் அளவுக்கான அந்த பொருளை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. ஏன்னா இது முழுக்க எதை சார்ந்ததாக இருக்கிறது? பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது. எனவே வந்து அது பணத்துக்கு பார்த்து கொடுப்பது தான் மிக ஏற்றமானது. சில நேரம் கொடுக்கலாம். இப்போ பிம்பாஸ் ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் வந்து ஹஸ்பல் மஸ்லஹான்னு சொல்லிக்கிறாங்க. உதாரணமாக ஒரு பெரிய வெள்ள அனர்த்தம் கொண்டு வந்து விட்டது, உதாரணமாக ஒரு அனர்த்தம் கொண்டு வந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நேரத்தில் சில நேரம் ஏழைகளுக்கு காசை கொடுக்குறத விட ஒரு பால்மா கொடுக்குறது என்னது அத்தியாவசிய தேவை இருக்கும். ஏன்னா அவங்க காசை கொடுத்தாலும் அவங்க வாங்குறதுக்கு பால்மா எங்கே இருக்க மாட்டாது, ஊரில் இருக்க மாட்டாது. மஸ்லஹா சில பொது நலனை அடிப்படையாக வைத்து என்ன பண்ண முடியும்? பொருள்களில் கொடுப்பது அன்ஃபஅலில் ஃபுகரா, ஏழைகளுக்கு எதாக இருந்தால், சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த நேரத்தில் அப்படி கொடுக்குறதுங்கிறது அது வேறு. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் பணமாக கொடுப்பது தான் ஏற்றமானது என்பதை நாங்கள் அப்படி வழங்கி கொண்டால் பொருத்தமாக இருக்குது. அப்போ எந்த ஒரு ஆதாரத்துக்கும் அது என்ன செய்ய மாட்டாது, முரண்பட மாட்டாது. வழங்கிட்டா இந்த விஷயம் ஹயர். அப்போ நீங்கள் அதாவது அடிப்படை என்னவென்று கேட்டால் பணத்திலிருந்து கொடுப்பது தான் அடிப்படை. அப்படி நீங்கள் அந்த பொருளிலிருந்து கொடுப்பதாக இருந்தால் அதற்கான தேவை உணரப்படுதான்னு பாருங்கள். அப்படி தேவை உணரப்பட்டால் பொருளில் இருந்து இதை வழங்கலாம், ஜக்காத்தை வழங்கலாம். எந்த பொருளை வேணாலும் கொடுக்கலாம். எது மளிகை கடை இருக்குது, ஆமாம், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தேவை வேண்டியது. அந்த இப்போ நம்ம அதை கொடுக்குறதால ஏழைகளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னா அதை கொடுத்து வேலை இல்லையே. அப்போ நாங்கள் பணத்தில் தான் கொடுப்போம். ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, நான் ஒரு பொருளேன்னு தான் வழங்கணுமா? சரி, ஐட்டம்ஸ் நிறைய இருந்தால் நிசாபுடைய 2.5 வீதத்துக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா சரி. இப்போ சில கடைகளில் வந்து மல்டியாக இருக்கும். என்ன இப்போ பொதுவான கடைகள் என்ன இருக்கும், அங்கே எல்லா வகையான விஷயங்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ வந்து அதில் பெருமதிக்கு எதெல்லாம் பொருந்ததோ அதெல்லாம் கொடுக்கலாம். இது ஒன்று தான் கொடுக்கணும் இல்லை. இதில் கொஞ்சம் குழம்பு என்னன்னா, நம்ம மொத்தமாக தான் பணமாக கலக்கெடுக்கணும்னு சொன்னீங்க. மொத்தமாக பணமாக பார்த்து தான் நம்ம கொடுப்போம். சரி, அதிலிருந்தே கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு என்ன சொன்னால், இப்போ அரிசி ஒரு கடையில் உள்ள ஒரு பொருள், பால்மா கடையில் உள்ள ஒரு பொருள், அதே மாதிரி பருப்புங்கிறது என்னது கடையில் உள்ள ஒரு பொருள். இப்போ இந்த மூணையும் கொடுக்க வேண்டிய தேவை வருமா இல்லையா? தேவை வரும் பொழுது இந்த மூன்றும் 2.5 வீதத்துக்கு கணக்கு பார்த்து நீங்கள் கொடுங்க. மூன்றையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2.5 வீதம் வருமா இல்லையா? அதுலேருந்து கொடுக்கலாம். அல்லது ஒன்றிலிருந்து ஒரே மாதிரியான இதிலேருந்து கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அதுலேருந்து கட்டுப்பாடு இல்லை. மொத்த 2.5 வீதத்தை நான் மனசில் வச்சுட்டு இருந்தால் சரி. அந்த 2.5 வீதத்தை மனசில் வச்சுட்டு அதுக்குண்டான பொருள்களை கொடுக்குறேன்டால் எது சரி. அது நீங்கள் ஒரே பொருளை கொடுத்தாலும் சரி, அல்லது பலவிதமான பொருளை கொடுத்தாலும் சரி, அது இந்த அளவுக்கு வந்தால் சரி, 2.5 வீதத்துக்கு வந்தால் சரி. இது எப்போ நாங்கள் இந்த பிரச்சனை வரும், அதில் இருந்தே கொடுக்க போகிறோன்னா தான் இந்த பிரச்சனை வரும். அவன் காசு கொடுத்தோம்னா என்ன வரமாட்டா, அந்த நிலைமை வரமாட்டா. விளங்குதானே இந்த விஷயம்? ஒரு வருஷத்துக்கு எப்படி
கடை ஆரம்பிக்கிறோம்னா பொருள்லாம் வாங்கியிருப்போம். ஆமாம். அப்போ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சால் தானே அந்த நிசாப் கணக்கு ஆரம்பிக்கணும். ஆமாம். நீங்கள் கடையை ஆரம்பித்த டேட்டில் இருந்து பாருங்கள். கடையை ஆரம்பித்த டேட்டில் இருந்து ஒரு வருஷம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ அதுக்குள்ளே என்ன பொருள்கள் எல்லாம் இருக்கோ அதுக்கு என்ன வரும்? ஜகாத் என்பது வரும். அதையும் நான் சொல்கிறேன். அதில் ஒரு விஷயம் இருக்கு, நான் அதை சொல்கிறேன். அந்த ஒரு வருஷம் முடிவில் எவ்வளோ இருக்கிறது, அந்த வருஷம் முடிவில் எவ்வளோ இருக்கிறது. கடையை ஒரு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க தானே, அப்போ அந்த வருஷம் முடிவில் எவ்வளோ இருக்கிறதுன்னு பார்த்து நீங்கள் கொடுப்பீங்க. அதை நாங்கள் அந்த சொன்ன வருஷ இறுதியில் நீங்கள் அதில் பெறுமதி என்ன செய்ய ஆரம்பித்து விட வேண்டும், கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட வேண்டும். வருஷம் முடிஞ்சதோடு அதை கொடுத்து விட வேண்டும். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எப்போ அந்த வியாபாரத்தை துவங்கினோமோ அப்போ இருந்து அன்று வழங்கி கொண்டோம்னா சரி. அதே நேரத்தில் ஆமாம், நீங்கள் வாங்கின விலையை வச்சு பார்க்குறது தான் பொருத்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாங்குறீங்களே, இப்போ ஒரு பொருளுக்கும் அந்த கட்டத்தில் என்ன கொடுக்குறங்கிறது வேறு. நீங்கள் வாங்கின ஒரு வேல்யூ ஒன்று இருக்கும் தானே, அதுக்கு தான் பார்க்க வேண்டும். அதில் இருந்து அஸ்லுல் மால்னு சொல்லுவாங்க, மூலதனம். அந்த அஸ்லுல் மாலிலிருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எல்லாம் வந்திருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் என்ன வரும், சேர்த்து நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது இன்னொரு பகுதி இருக்கிறது சில்லறை வியாபாரம், அதே மாதிரி மொத்த வியாபாரம் அப்படின்னு இருக்கிறது. ரெண்டு வியாபாரத்துக்கும் இடையில் லாபத்தில் என்ன வர முடியும், ஏற்றத்தாழ் வர முடியுமா இல்லையா? மொத்த வியாபாரமும் தனித்த சில்லறை வியாபாரம் நாம் சொல்லுவோம். அப்போ யார் மொத்த வியாபாரத்தில் ஈடுபடுறாரோ அவர் அதற்குண்டான மாதிரி கணக்கு பார்த்து கொடுப்பார். சில்லறை வியாபாரம் யார் செய்கிறாங்களோ அவங்க அதற்குண்டான மாதிரியான பார்த்து கொடுப்பாங்க, ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் இதுக்கு ஆமாம், எல்லாம் இதுக்குள்ளாம வரும். ரெஸ்டாரண்ட் நாங்கள் லாபத்தில் வரும். நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வருஷம் முடியக்குள்ளே உங்களுக்கு என்ன கல்லத், அதுக்கு சொல்லுவாங்க கல்லத். அதில் லாபத்துலேருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, வழங்குவீங்க. அதால் அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நீங்கள் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு தொகையை கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? உங்களுக்கு 5ஆம் மாதம் ஒரு லாபம் கிடச்சிருக்கு, அல்லது 10ஆவது மாதம் என்ன கிடச்சிருக்கும், ஒரு லாபம் ஒன்று கிடச்சிருக்கும், அல்லது 11ஆம் மாதமும் ஒரு லாபம் கிடச்சிங்களா, கடைசி மாதமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், லாபம் கிடைத்திருக்கும். இப்போ நீங்கள் கடைசி மாதம்தான், வருஷத்தை ஆரம்பித்து 12ஆவது மாதம்தான் எனக்கு இந்த லாபம் கிடச்சிருக்கு என்று சொன்னால் அதையும் நீங்கள் எதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு முதல்ல இருந்து எதெல்லாம் வளர்ச்சி அடையுதோ அதெல்லாம் அந்த வருஷத்துக்குள்ளாம் கணக்கு பார்க்கணும். விளங்குதா சொல்கிறது? அர்ரிபுஹு தாபிஉன் லில் அஸ்லி. உதாரணமாக 100 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறீங்க, 5ஆவது மாதம் உங்களுக்கு அது 150 ரூபா மாறுது. வருஷம் முடிவில் அந்த 50 ரூபா உங்களுக்கு 5ஆவது மாதம் தானே கிடச்சிருக்கு. வருஷம் முடிவில் அந்த 50 ரூபாவுக்கு வயது எத்தனை, 6 மாதம் இல்லை 7 மாதம் இருக்கும். அப்போ இந்த 50 ரூபாவுக்கு இன்னும் 12 மாதங்கள் முடியவில்லைன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. கால்நடை மாதிரி வேறு. ஓகே, ஹயர் சொல்ல போனால் சொல்லிட்டார் மாஷா. கால்நடையும் அப்படித்தானே. ரிபுஹு தாபிஉன் லில் அஸ்லி, லாபம் மூலதனத்தை சாரும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விதி. அதே மாதிரி தான் நீங்கள் ஒட்டகத்தில் கால்நடைகளில் அப்படித்தான். ஒட்டகம் ஒன்று வளர்க்குறீங்க, 6ஆவது மாதம் ஒரு குட்டி வேணுது. அப்போ வருஷம் முடிவில் அதுக்கு 6 மாதம் தான் இருக்கும். அப்போ இந்த குட்டிக்கு 6 மாதமா இல்லைன்னு விட்டு அதுக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்குற இல்லையா? பார்க்கணும். அப்போ எப்படி நீங்கள் குறிப்பிட்ட அந்த பேசிக்கான அந்த அதாவது விலங்குகளில் இருந்து வரக்கூடிய அந்த குட்டிகளுக்கும் நீங்கள் ஜக்காத்து பார்க்குறீங்களோ, அதை மாதிரி வருஷம் ஆரம்பத்தில் போட்ட மூலதனத்துக்கு அந்த வருஷம் இடையில் வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய லாபங்கள் இருக்குதானே, அந்த புதுசாக வரக்கூடிய லாபத்துக்கும் ஜக்காத்து பார்க்கணும். விளங்கிட்டான்னு சொல்லுங்கள். கணக்கு பார்க்கணும். அப்போ அஸ்லுக்கு மூலதனம், அதே மாதிரி மேலதிகமாக சேர்ந்தவைகள்.
இப்போ நீங்கள் கடையை ஒன்று ஆரம்பிக்கக்குள்ள ஒரு சொற்ப பொருளை வச்சு தான் ஆரம்பிப்பீங்க. மாதம் போக போக அதே பொருளை 2 ஆக்குவீங்க, 3 ஆக்குவீங்க, 4 ஆக்குவீங்க, 5 ஆக்குவீங்க. அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணினது வந்து 7வது மாதம்தான் என்றதுனால அந்த 7வது மாதத்துலேருந்து ஸ்டோர் பண்ணினதுக்கு இன்னொரு வருஷத்தை பார்க்கக்கூடாது. விளங்குதா சொல்கிறது? நீங்கள் கடையில் போட்டு அந்த வருஷத்துக்குள்ளே எதெல்லாம் வருகிறதோ புதுசாக அது எல்லாத்துக்கும் என்ன பார்க்க வேண்டும்? அந்த வியாபார பொருள் எல்லாத்துக்கும் ஜகாத்து பார்க்க வேண்டும். செலவு பண்ணினா அது வர மிஞ்சிறது தானே, கடைசியில் கையில் மிஞ்சிறது தானே, சேவிங் பண்ணி மிஞ்சிறது தானே. இப்போ நம்மளோட அத்தியாவசிய செலவுகள் இருக்கும், மற்ற எவ்வளோ செலவுகள் இருக்கும், அதெல்லாம் போக நமக்கு மேலதிகமாக மிஞ்சி அந்த டைமில் மிஞ்சிறது தான். எது அது வியாபாரத்தை பொறுத்து, அது வியாபாரத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ப்ரோசஸ் எந்த பேசிக்கிலேருந்து துவங்குறீங்களோ அந்த ப்ரோசஸோடு தொடர்படக்கூடியது எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் புதுசாக ஒன்று துவங்கினீங்கன்னு சொன்னால் அது வேறு ஆயிரு. அடுத்தது சகோதரர்களே, வியாபாரத்துக்காக உபயோகப்படுத்துகின்ற வியாபாரத்துக்கு உதவுகின்ற பொருள்களுக்கு என்ன இல்லை ஜக்காத்தில். இப்போ உங்களோட கடையில் வந்து ஏசி போட்டிருப்பீங்க, கதிர சாமான்கள் இருக்கும், சரியா? அதே மாதிரி வாகனங்கள் இருக்கும், வியாபார பொருள்களை வந்து ஏற்றி இறக்கிறதுக்கான வாகனங்கள் இருக்கும். இதெல்லாம் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, நிரந்தரமாகவே உங்களுக்கு தேவையானது. அதுகளுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குதா? அதுகளுக்கு என்ன இல்லை? ஜக்காத் இல்லை. அப்போ அது எந்த விதிக்குள்ளே போயிடும்? இப்போ நான் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறேன். அது எந்த விதிக்குள்ளே போயிடும்? நாங்கள் தேவைக்காக உபயோகப்படுத்துகின்ற பொருளுக்கு என்ன இல்லை. அப்போ வியாபார பொருள்களுக்கு ஜக்காத்திங்க, கடையில் இருக்கிற ஃபேன், லைட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பார்க்குறல, கணக்கு பார்க்குறல. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெஷின்ஸுகள் இதுக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை. எது வந்து விற்பதற்காக இருக்கிறதோ அதற்கு மட்டும்தான் நாங்கள் என்ன பார்க்க வேண்டும்? ஜக்காத் என்பது பார்க்க வேண்டும். விளங்குதா இது? ஹயர், அது ஒரு விஷயம். ஹயர். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான கருவிகள், அதுக்குண்டான டூல்ஸுகள் இருந்தால் அதுக்கு என்ன இல்லை இல்லை. மூலதனமாக புறப்படுற அந்த விற்பதற்கான பொருளுக்கு தான் என்ன இருக்குது? ஜக்காத் இருக்குது. அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற டூல்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. அதெல்லாம் முஸ்தஹ்தமாத்ன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட பாவனைக்கு உரியது. ஃபோட்டோ காப்பியுமே அதுக்கு வராது, சரியா? ஏண்டா அது வந்து உங்களோட வியாபாரத்துக்கான பேசிக் என்ன. ஆமாம், அவங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு அணிகலனாக ஒரு 10 பவுன் வாங்கி நகை நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, அணிகலன்களுக்கான ஜக்காத்துண்டு தொடர்ச்சி ஒவ்வொரு வகுப்பாகவே வந்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு இதை கூட்டுங்க, நாங்கள் அது சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீதுகள், அது சம்மந்தம் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம், சரியா? ஆபரணங்களுக்கான ஜக்காத் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவங்க அணியறதுக்கு இயல்பாக அவங்க அணியறதுக்கு ஜக்காத் இல்லை அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஹயர், அதாவது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்துக்கிட்டே இருக்கேனே. அப்போ அதில் என்னமோ இருக்குது பாப்பா. இப்போ இல்லைன்னு ஒன்று சில சந்தோஷம் ஏரியா கொடுக்க தேவையில்லைன்னு. இல்லைன்னு ஒன்று சந்தோஷம் ஏரியா. நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கிற முடிவு தான் இது வந்து. ஓகே, ஹயர். ஓகே, சிலர் வந்து அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆய்வு. ஆனால் அது ஆய்வுக்குண்டே நாங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் என்ன நேரம் சொன்னாங்க. நீங்கள் அது கிளாஸுக்கு வரல. ஆமாம், ஹயர். அடுத்தது வந்து ஹயர். இப்போ சில ஜக்காத்து வியாபார பொருள்கள் இருக்குது, அது எதோட சம்மந்தப்படும் என்றால் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருளோடையே சம்மந்தப்படும். இப்போ நாங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே என்னது? ஜக்காத்துக்குரிய பொருள்கள் இல்லை. சில வியாபார பொருள்கள் என்ன, அதை நீங்கள் வியாபாரமாக என்ன பண்ணுவீர்கள்? பாவிப்பீர்கள். நகை, தங்கக்கடை அதுகள். அதே மாதிரி நாங்கள் வந்து அதாவது என்ன தானிய வகைகள், அரிசி, கோதுமை, இந்த மாதிரியான தானிய வகைகளை பொறுத்தவரையில் இப்போ இதுக்கு என்ன செய்கிற?
இதை பொறுத்த வரைக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாங்கள் ஏற்கனவே கடைசி கிளாஸில் சொன்ன மாதிரி பொதுவாக ஒரு வியாபாரியாக இருந்தால் அந்த வியாபாரி அவர் வந்து நெல்லையோ அரிசியை நாங்கள் ஜக்காத்தாக கொடுக்கின்ற பொழுது எதிலிருந்து வழங்குவார் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த தானியத்தில் இருந்தே தான் என்ன பண்ணுவார், வழங்குவார். அது காரணம் என்னென்னா அதுக்கு நேரடியாக என்ன வந்திருக்கு, ஆதாரம் வந்திருக்கிறது. இதுக்கு முதல் பார்த்தது வந்து பொதுவான வியாபார பொருட்கள். ஆனால் தானியத்தை பொறுத்தவரையில் அதே மாதிரி பேரிச்சம்பழங்களை பொறுத்தவரையில் அதற்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று என்ன வந்திருக்கிறது, அளவு ஹதீஸில் வந்திருக்கிறது. என்ன அளவு? 5 வசக்குங்கிறது வந்திருக்கு. பொதுவாக வியாபாரிகள் எல்லாம் நெல்லை என்ன செய்யத்தான் பார்ப்பாங்க, எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வீட்டை வச்சிருப்பாங்களா? இல்லையே. அப்போ எப்படியும் தானியம் என்று வந்துட்டாலே அது இயல்பு என்னதான், அது ஒரு விற்கிறது தான், வியாபாரத்தோடு தான் என்ன பண்ணுகிறது, சம்மந்தப்படுகிறது. அப்போ வியாபாரத்தோடு சம்மந்தப்படுறதா இருந்தும் ஆதாரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 5 வசக்கு நிசாபடி அளவு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளவு ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்கு. அப்போ ஒரு வந்து விவசாயி அதை வியாபாரமாக பாவித்தாலும் அவர் எதிலிருந்து தான் கொடுக்க வேண்டும், தானியத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும். முதல்ல நாங்கள் எந்த கருத்து ஏற்றமானது என்று சொல்லியிருந்தோம், அது எது, ஜக்காத்து இவ்வளவு ஜக்காத்துக்குரிய செல்வந்தமாக சொல்லப்படாத செய்திகளில் வழங்குது. நான் என்ன சொல்கிறேன், தானியங்களை பொறுத்த வரைக்கும் அது இயல்பாக என்ன சொல்லப்பட்டுட்டு அதில் இருந்தே ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுட்டு, அப்போ அது ஒரு விவசாயி வியாபாரம் பாவித்தாலும் அவர் வந்து என்ன, நான் இத்தனை வசத்துக்கு இவ்வளவு நிசாபு 2 இது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காசாக கொடுக்க மாட்டார். அப்போ அவர் எதிலிருந்து தான் கொடுப்பார், அதையும் நாங்கள் என்ன செய்து நாங்கள் என்ன படித்தோம் கடைசி வகுப்பில், ஓகே. அதைத்தான் நான் சொன்னேன். என்னென்னா இது வந்து வியாபார பொருளாக இருந்தும் இப்போ என்ன ஹதீதுகளை குர்ஆன் வசனங்கள், இப்போ எந்த ஒரு விவசாயம் வந்து நெல்லை வந்து எப்படி தான் பாவிப்பான், வியாபாரமாக தான் பாவிப்பான். ஆனால் அப்படி இருந்தும் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வருஷம்ங்கிறது தேவையில்லைங்கிறது தான் வந்திருக்குது குர்ஆனில், வாது ஹக்கஹு யோம ஹசாதி. அப்போ அதுக்கு நாங்கள் வியாபார பொருட்கள் அந்த வருஷம்ங்கிறத எதில் விதிவிலக்கு அளிச்சிடுவோம், தானியத்தில் விதிவிலக்கு அளிச்சிடுவோம். அதை நான் எப்படி சொல்லலாமாண்டா, வாங்குறவர் பெறுமதியிலேருந்து கொடுக்கணும். விவசாயம் செஞ்சவர் என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த நெல் தானியத்தில் இருந்தே கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து 1000 மூடை என்ன செஞ்சிட்டீங்க, வாங்கிட்டீங்கன்றா நீங்கள் என்னது, அது உங்களுக்கு வியாபாரம், அது முழுக்க என்ன வியாபாரம் தான், திஜாரத்தும் ஐனிஹா. ஆனால் விவசாயத்தை செஞ்சவர் வளர்த்தவர் அவர நிலைப்பாடு சட்டம் வேறு விளங்குதான் என்ன சொல்ல. அப்போ பாருங்கள், ஒரே விஷயம் எப்படி சட்டம் மாறுதுண்டு, ஒரே விஷயம் 2 சட்டமாக மாறுது. அதாவது தானியத்தை வளர்த்தவர் அந்த அதுக்கு உரியவர் வந்து அதிலிருந்து கொடுப்பார், வாங்கினவர் என்ன பண்ணுவார், லாபத்திலிருந்து கொடுப்பார். அவர் வந்து மூட்டையான செய்ய போகிறார், விற்கத்தான் போகிறார். அப்போ அவருக்கு என்ன வரும் அங்கே, அவருக்கு என்ன வரும் அங்கே, எந்த கணக்கு வரும், வருஷம் வரும். அவருக்கு வருஷம் வரும். அது இவருக்கு வருமா வருஷம், அறுவடை செஞ்சவருக்கு வருஷம் வருமா, வராது சகோதரர்களே. இதையும் நான் ஆமாம் பெறுமதி காசு, அரிசி ஒரு மஸ்லஹா தேவை இருந்தால், அரிசிக்கான தேவை இருந்தால் பணமுங்கிறத நாங்கள் முற்படுத்தணும். தேவை உணரப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கொடுக்கலாம், அதுதான் ஏற்றமான கருத்து. ஹயர். அடுத்தது வந்து கொஞ்சம் இருக்கிறது. ஹயர். அடுத்தது என்னென்னு சொன்னால் என்னது, பிராணிகள். ஏற்கனவே இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிராணிகள் என்ன, ஆடு மாடு ஒட்டகம். இப்போ இதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கணுமென்று நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வியாபார நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டால், பயன்படுத்தப்பட்டால், எப்படி வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும், மாடு ஆடுகள் அதனுடைய இறைச்சி, அதே மாதிரி தோல், பால். அப்போ மில்கில் இருந்து எத்தனை வகையான நவீன ஐட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துட்டா இல்லையா, அல் ஹயவானாத்.
அப்போ வந்து இதில் பாதியாக இருக்குது. ஒன்று பிராணியையும் நீங்கள் வளர்க்குறீங்க, அதே மாதிரி அதில் இன்னொரு பகுதி வியாபாரமும் என்ன பண்ணுகிறீர்கள், செய்கிறீர்கள். அப்போ எப்படி ஜக்காத்து கொடுக்குற என்று கேட்டால், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆரம்ப கிளாஸுகளில் வந்து, நீங்கள் தோலை விற்று வியாபாரம் செய்கிறீங்க, அதே மாதிரி அதனுடைய ஏனைய பகுதிகள் எல்லாம் விற்று வியாபாரம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுவே முன்தஜாத், அதாவது உற்பத்திகள் அவைகள் என்ன. அப்போ அதுக்கு வேறையாக நாங்கள் என்ன பார்க்கணும், எப்படி நீங்கள் உங்களோட கடையில் பொருட்களுக்கு ஜக்காத்து பார்க்கிங்களோ அது மாதிரி அதனுடைய தோல், அதனுடைய மோர், இது எல்லாத்துக்கும் தனியாக நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கணும். அப்போ அந்த வியாபார பொருளுக்கும் அது நிசாபை அடைந்தால் அதில் ஜக்காத்து வரும். அதே மாதிரி ஒட்டகம் இத்தனை வந்தால் எவ்வளோ கொடுக்கணும், ஆடு இவ்வளோ வந்தால் எவ்வளோ கொடுக்கணும், மாடு இவ்வளோ வந்தால் எவ்வளோ கொடுக்கணுங்கிற கணக்கை நீங்கள் அது வேறையாக பார்க்கணும். விளங்குதா? அதாவது ஹயவான்களுக்கு, விலங்குகளுக்கு நீங்கள் எப்படி ஜக்காத்து கொடுக்கணுமென்று சொல்லப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் நீங்கள் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஏனைய பொருட்களுக்கு அதே வியாபார பொருட்களாக நாங்கள் அவதானித்து அதிலிருந்து என்ன பண்ண வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். என்ன இங்கே ஜக்காத் நிசாப் அப்படிங்கிற ஒரு சட்டமும் வியாபாரம்ங்கிற சட்டம் ரெண்டும் ஒரு இடத்துல வருது. விளங்குதானே நான் சொல்கிற விஷயம்? அப்போ ரெண்டையும் நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, வேறு வேறாக பார்க்க வேண்டி இருக்கிறது. சரி, அதான் அடுத்து நான் சொல்ல வேண்டியது. அதாவது வந்து அவர் மாட்டை வளர்க்குறாரு, எதுக்காகவே தான் விற்கிறதுக்காகவே தான் வளர்க்குறாரு. அதே நேரம் அதிலிருந்து வரக்கூடிய ஏனைய உற்பத்திகளையும் வியாபாரம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் மொத்தமாக பார்த்து பெறுமதிக்கு நீங்கள் கொடுக்கணும். மொத்தமாக பாருங்கள், முன்தஜாத் அல் ஹயவானாத், விலங்கையும் அதே மாதிரி அதில் வரக்கூடிய உற்பத்திகளையும் ரெண்டையும் சேர்த்து அதுக்கு என்ன ஒரு பெறுமதி வருமா இல்லையா, நிசாபுடைய அளவு. இதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்ப கிளாஸில் வந்து மிக முக்கியமான நிபந்தனையாக சொன்னேன், சாயிமாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஞாபகமிக்கு தான் உங்களுக்கு ஆரம்ப கிளாஸ்களுக்கு வந்தார்கள். பிராணிகளுக்கான ஜக்காத் என்று வரும்பொழுது அந்த பிராணிகள் எப்படி இருக்கணும் நான் சொல்லியிருந்தேன். சாயிமான என்ன, தானாக மேய்ந்ததாக இருக்கணும். தானாக மேய்ந்து, அதுதான் இவ்விடத்தை உள்ள மிக முக்கியமானது. தானாக மேய்ந்து வரக்கூடியதாக இருந்தால் தனியே பிராணிகளுக்கு ஜக்காத்தும் பார்த்து உற்பத்திகளுக்கும் என்ன பார்க்கணும், ஜக்காத்து பார்க்கணும். தானாக மேயாமல் நீங்கள் செலவழித்து வியாபார நோக்கத்தோடு இருந்ததாக இருந்தால் தனியே எதுக்கு பார்க்க தேவையில்லை, விலங்குகளுக்கும் தனியே உற்பத்திகளுக்கும் பார்க்க தேவையில்லை, ரெண்டுக்கும் சேர்த்து அதில் ஒரு கல்லத்து வருமா இல்லையா, அதில் ஒரு பெருமானம் வருமே, அது எதை அடைந்திருந்தால், நிசாபை அடைந்திருந்தால் அதற்கு நாங்கள் என்ன வழங்க வேண்டும், ஜக்காத்து வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். வழங்குது தானே, நான் ஒரு ஓர்டர்லாம் சொல்லிட்டு வரேன். ஹயர், இதெல்லாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். ஹயர், சரி நம்ம கடைசியாக முடிச்சுக்கிடுவோம். அப்போ இப்போ எப்படி நாங்கள் வியாபார பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்குற, அது கணக்கு கொண்டு பார்க்கணுமா இல்லையா, எப்படி பார்க்கலாம் கணக்கு? பொதுவாக செல்லன் ஹயர், இதில் என்னென்னு சொன்னால், முதலாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம கடையில் உள்ள பொருள்களை கணக்கிட வேண்டும். உண்டு, அது மட்டுமா வியாபார பொருள், அதால் கிடைச்ச லாபம்னு ஒன்று இருக்கும் தானே. இப்போ உதாரணமாக உங்களோட கடையில் உள்ள அதாவது பொருட்களுடைய விலை வந்து 30 லட்சம் ரூபா, கிடைத்த லாபம் 20 லட்சம் ரூபா என்றால் அந்த 30 லட்சத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த 20 லட்சம் ரூபாவோட சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ தனி எதுக்கு மெட்டீரியலுக்கு மட்டும் என்ன பார்க்குறல்ல, சொல்லுங்க ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு, தனி எதுக்கு மட்டும் பார்க்குறல்ல, மெட்டீரியலுக்கு மட்டும் பார்க்குறல்ல, அந்த மெட்டீரியலால் கிடைச்ச லாபம் இருக்கும் தானே. அப்போ மொத்தம் எவ்வளோக்கு பார்க்க வேண்டியிருக்கு, இப்போ ஜக்காத்து 50 லட்சம் ரூபா பார்க்க வேண்டியிருக்கு. அதோட இன்னொரு விஷயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுகளில் நேரம் இருந்தால் பேசுவோம். ஆமாம், ஓகே. கடையை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிசாபுடைய அடவு இல்லைண்டா அப்போ நீங்கள் வருஷத்தை தூங்க தேவையில்லை.
மூணாம் மாதத்தில் உங்களுக்கு நிசாபை அடையுதுன்றா மூணாம் மாதத்துல இருந்தால் வருஷத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தோங்கணும். அப்போ நாங்கள் 2 விஷயம் சொன்னோம். என்ன முதலாவது என்ன கடையில் உள்ள பொருட்கள் அதை விற்று வந்த லாபம். இந்த 2ஐயும் சேர்த்து மூணாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நேரம் இருந்தால் அவகாசம் இருந்தால் பேசுவோம். அத்துயூனுல் மர்ஜூவான்னு சொல்லுவாங்க, வர வேண்டிய கடன்கள். இந்த வருஷத்தில் கிடைச்ச லாபம் தான் நாளைக்கு வர வேண்டிய கடன் இருக்கும், நாளைக்கு வர வேண்டிய கடன் இருக்கும். அது நிச்சயமாக உங்களோட கையில் வந்து சேர்ற மாதிரியானதாக இருக்கும். அதையும் கணக்கில் இட வேண்டும். அப்போ எத்தனை விஷயத்தை நாங்கள் கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு? 3 விஷயத்தை கணக்கு பார்க்க வேண்டியது. ஒன்று அந்த பொருள், அதால் கிடைச்ச லாபம், வர வேண்டிய கடன், உங்களுக்கு வர வேண்டியது. செலவு போக உங்களோட கையில் வருவாயா எஞ்சிருக்கு. அப்போ உதாரணமாக 50 லட்சம் என்றால் எவ்வளோ கடன் கொடுக்கணும், ஜகாத்து கொடுக்கணும். 50 லட்சம் ரூபாய்க்கு 40 பிரிச்சிங்கன்னா 2 அப்படி தானே 40 தானே பிரிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், எத்தனை ரியால் வரும்? உதாரணமாக 50 லட்சம் இல்லையா, 50 லட்சம் 1,25,000 ரியால் வரும். ஆமாம், பெரிய சுமையாக அது. இப்போ வியாபாரம் செய்ய பயப்படுறீங்களே இல்லையா? இல்லை, ஏண்டா அல்லாவுக்காக நம்ம செய்கிற ஹக்கு. இல்லை, அவர் சொல்கிறாரு கடை ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் நிசாப் அடைகிற அளவுக்கு பொருள் இருக்க மாட்டாது. எப்போ நீ அது வந்து பொதுவாக சொன்னது. அதாவது நீங்கள் கடை ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு நிசாப் இருக்குன்னு சொன்னால் அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா கடையை ஆரம்பிக்கும் பொழுது என்ன அடையவில்லை, நிசாப் இல்லை. 2வது மாதம் 3வது மாதத்துல அவருக்கு என்ன வருது நிசாப் வரும்னா அப்போ நீங்கள் 1வது மாதம் ஆரம்பிச்சிங்க. ஆமாம், நம்ம கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல, வியாபாரம் வாங்கிட்டு ஒரு வருஷமாக கொடுக்கலாம், அதை இன்கம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியதாக கொடுக்கும். வாங்குறோம், நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்துருக்கோம். அது கொடுக்கலன்னா எவ்வளோ இருக்குதோ அது வந்து இன்கமாக போட்டு டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. வழங்கலை கடனோடு சம்மந்தப்பட்டதா? கடன் இல்லை, வியாபாரம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு உண்டான கேள்விகள் இருந்தால் எங்களோட ஷேக்குக்கு அனுப்புங்க. அப்படி தான் சொன்னார் எங்களோட அப்துல் அசீஸ் ஷேக்குக்கு. உங்களோட கேள்விகள் நான் அனுப்பி அப்படியா சார்? கடைசி